One profession you will never gonna date. Maybe doctors. They're busy all the time. Doctors. Doctor. I think doctor. Doctor. Yeah, probably. Doctor. You mean Doctors. எந்த எல்லாம் டாக்டருங்களை டேட் பண்ண மாட்டேன் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்களோ ஏங்க பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கும், உயிரை காப்பாத்துறோம், நல்லா படிச்சிருக்கோம், 40 வயசுக்கு அப்புறம் நல்ல காசு கூட கொடுக்குறாங்க அண்ட் ஈகோவே இல்லாதவங்க நாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது அண்ட் மனுஷாலோட நேச்சரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளா இருந்தா ஃபாலோ தட்டுங்க. சில தொழில்களுக்கு சமூகம் ஏற்கனவே ஒரு பங்கு அடையாளம் கொடுத்துருச்சுங்க, ரோல் ஐடென்டிட்டின்னு சொல்றது. பிஸியா இருப்பாங்க, மூடியா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வேலை, அவங்க ஃபேமிலியில ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேலை பார்த்தீங்கன்னா உயிரை காப்பாத்துறது. நம்ம எத்தனை பேர் இது ஆர்மில இருக்கவங்களுக்கும் போலீஸ்ல இருக்கவங்களுக்கும் பண்றோம். இது எதனாலன்னா சில வேலைகள்ல நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம்னா நம்மளுக்கு சில குணங்கள் தேவை. எமர்ஜென்சி ஏதாவது இருந்துச்சுன்னா வீட்டுல இருக்க வேலை எல்லாம் விட்டுட்டு ஓடணும், நிறைய பேருக்கு அங்க வேலை செய்யணும், வாழ்க்கை ஃபுல்லா படிச்சுட்டே இருக்கணும். இதை தவிர வேலையில நம்மளுக்கு வர எமோஷன்ஸை காட்ட முடியாது. ஏன்னா பேஷன்ஸ் கிட்ட நம்ம எப்பவுமே காமா கண்ட்ரோல்டாவே இருக்கணும் இல்லைங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்தாதான் ஒருத்தரால இந்த வேலையில சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்னா எப்படி அவங்களால ஃபேமிலி லைஃப்ல ரிலேஷன்ஷிப்ஸ்ல ரொமான்ஸ்லயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்ன்ற கேள்வி. இந்த காரணங்களால இந்த மிகைப்படுத்தல் மற்றும் சார்பால நிறைய பேர் டாக்டர்ஸை கல்யாணம் பண்ண வேணான்றாங்க. அண்ட் இது நீங்க டாக்டரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா கூட இருக்கலாங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு பர்சன் தான் தேவை, ஆணோ பெண்ணோ. யாருக்கு நம்மளோட பங்கடையாளம், நம்மளோட ரோல் ஐடென்டிட்டி இருக்குல்ல, அது மேல அவ்வளோ பாசம் இருக்கோ, அவ்வளோ மரியாதை இருக்கோ, அவங்க நம்மளுக்கு இடமும் நேரமும் கொடுப்பாங்க. நம்மளோட தனிப்பட்ட அடையாளத்தை அவங்க கிட்ட காட்டுறது. நீங்க ஒரு டாக்டரை டேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி சமூகம் உங்க மனசுல டாக்டருங்கன்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு சில குணங்கள்ல காட்டியிருக்குல்ல, அதே சமூகம் எங்களுக்கும் டாக்டர்னா நீங்க இப்படிதான் இருக்கணும்னு அந்த குணங்களை காட்டுதுங்க ஒரு நாளும். சோ எங்களை டேட் பண்றவங்க வந்து எப்படி சொசைட்டி எங்க கிட்ட பிஹேவ் பண்ணுதோ அதே மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணீங்கன்னா நாங்களும் உங்ககிட்ட அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவோம். ரொம்ப பிரயோஜனமா இருப்போம், என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஆனா எங்க எமோஷன்ஸையோ எங்க வீக்னஸையோ உங்ககிட்ட காட்டவே மாட்டோம். அது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நல்ல விஷயமே கிடையாது. நீங்க ஒரு டாக்டரை டேட் பண்ணுவீங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.